ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சர்க்கிள் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செமி சர்க்கிள் இருக்குது, ஹாஃப் சர்க்கிள் இருக்குது, ஸோ ஏ லைன் ஸ்கர்ட் மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இது ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அம்ப்ரெல்லா டாப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன மெஷர் தேவைன்னா லென்த்து ஹிப் இவ்வளோ இருந்தாலே போதும். ஸோ லென்த்தோட நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 15 வரும். இதில் வந்து மைனஸ் வந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம், 17 வரும். இதில் வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம், ஸோ 15 இன்ச். ஓகேவா, இதுதான் நமக்கு தேவையான லென்த்து. ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான். அதே மாதிரி ஹிப்பு வந்து 20 இன்ச் இருக்கு இல்லையா, ஸோ 20யோட 10 இன்ச்சுக்கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம எப்படியும் எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதால 10 இன்ச்சுக்கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 இன்ச் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பீஸ், ஒரு 1 மீட்டர் கிளாத். இப்போ நான் 1 மீட்டர் கிளாத்தில் தான் பண்ண போகிறேன், ப்ளவுஸ் பீஸில் தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்கர்ட்டு ஸ்கொயராக இருக்கணும், அதாவது இந்த அளவு 40னா இந்த அளவும் 40 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஓப்பன் இல்லாமல் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைடு ஓப்பன் வர மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது இல்லையா. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணலாம், இந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணிடலாம் ஓப்பனே இல்லாமல். பட் பெரியவங்களுக்கு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ ஒரு சைடு ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஸ்கொயர் இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு இந்த பக்கமாக இன்னொரு ஃபோல்டு. ஸோ ஃபோல்ட் பண்ண அப்புறமாவும் ஒரு ஸ்கொயராக தான் இருக்கும் இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேவா ஹிப் ரவுண்ட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம 20 + 10 போட்டிருக்கோம், 30 இன்ச்சு போட்டிருக்கோம். ஸோ அந்த 30/4, ஸோ 30/4னா 7.5. ஸோ இந்த 7.5 வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த கட்டிங் போடும்போது கிராஸாக வரும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 7 இன்ச்சு இருந்தாலே போதும். ஸோ எந்த இடத்துல 7 வருது இப்படி நம்ம ரவுண்டாக ஸ்கேல் வச்சோன்னா, அதாவது டேப் வச்சோன்னா எந்த இடத்துல 7 இன்ச் வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதாவது இங்கேருந்து இங்கே பார்த்தா நமக்கு 7 இன்ச் வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட லென்த் நம்ம 15 சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே 15, அப்புறம் அங்கங்கே நம்ம அந்த 15 வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு வரும். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டுன்றோம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பெல்ட் நம்ம அதில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஹிப் இந்த மெஷர் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே எவ்வளோ வருத்தோம் நம்ம வந்து அந்த பெல்ட்டோட மெஷர் எடுக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், அதாவது பெல்ட்டோட லென்த்து. பட் அதோட வித்து வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இது நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பேப்பரில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பேப்பர் ஒரே சைஸ், அதாவது 2 பக்கம் ஒரே அளவு இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்லேயே காட்டுறேன். 34க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இதுவும் 34க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ். ஸோ இப்படி ஒரு ஃபோல்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு. ஸோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ண அப்புறம் நமக்கு இந்த 7 இன்ச் 7, அதாவது இதில் நம்ம சென்டிமீட்டரில் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வரணும். எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு 4, ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு தான். இந்த பக்கம் ஒரு 4, அதே மாதிரி மிடில்லையும் ஒரு 4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவை 7 இன்ச்சு வரணும். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டேப்பை அப்படியே லைட்டாக வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு 7 சென்டிமீட்டர், அதாவது இதில் நம்ம சென்டிமீட்டரில் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ கரெக்டாக வந்து 7 சென்டிமீட்டர் வருது. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மெஷர் வச்சு, இப்போ நான் 4 வச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஒரு 7 வேணும் அப்படின்னா 4 இன்ச் வச்சுக்கோங்க.
இல்லை உங்களுக்கு 8 வேணும் அப்படின்னா 4.5 அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருந்து நமக்கு தேவையான அந்த லென்த்து, ஸோ இதில் வந்து எனக்கு 13 வரைக்கும் தான் வருது, அதனால் அந்த 13 எடுத்துக்கிறேன். இங்கே 13 எடுக்கிறோன்னா எல்லா இடமும் அதே 13 எடுக்கணும். ஸோ கொஞ்சம் கிட்ட போட்டோம்னா நமக்கு ஷேப் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நமக்கு இதில் வந்து ஃபுல் சர்க்கிள் வந்துடும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நமக்கு இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அழகாக இது லேயர் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மினி ஸ்கர்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் ஸ்கொயராக எடுத்திருக்கேன். 40 × 40 அப்படின்னு, அதாவது சென்டிமீட்டரில் இந்த பக்கம் 40 இந்த பக்கம் 40 இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம அப்படியே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படியே தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இவ்வளோதான். ஸோ மேலேயும் ஃபோல்டு இருக்கணும், சைட்லேயும் ஃபோல்டு இருக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ண அப்புறம் இங்கேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர், அப்புறம் இங்கேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர். இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும். ஸோ போட்டதுக்கப்புறம் இதில் நமக்கு எவ்வளோ லென்த்து கிடைக்குதோ அந்த லென்த்தை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 15 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 15 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதையே நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான், இதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு நம்ம பெல்ட் கிளாத் ரெடி பண்ணி வச்சு எலாஸ்டிக் வச்சுட்டோம்னாலே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. கீழே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும், மேலே வந்து பெல்ட் அட்டாச் பண்ணணும். ஸோ பெல்ட்டுக்கான கிளாத்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த பீஸில் வந்து பெல்ட்டுக்கான கிளாத் இல்லை, ஸோ அதனால் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெல்ட்டுக்காக தனியாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்க, நான் இப்படியே மேலவே வச்சு பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு உள் பக்கம் தான் மேலே இருக்குது, நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. இப்படியே எடுத்து இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு
மேலே இருக்கிற 2 கிளாத்தையும் விட்டுட்டு கீழே இருக்கிற 2 கிளாத்தையும் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், வந்து நமக்கு எலாஸ்டிக்காக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம். இங்கே இருக்கிற அந்த ஓப்பன் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கர்ட்க்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகும் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். பட் இதில் வந்து நம்ம ரொம்ப குட்டி கிளாத் அப்படிங்கிறதால மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அழகாக அந்த சர்க்கிள் வந்துருச்சு. சிங்கிள் ஃபோல்டு தான் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டிங் பண்ண எப்படி பண்ணுறேன்னு ஜஸ்ட்டு இதே அளவு தான் வரணும், ஒரே அளவாக வரணும். அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்காது போடும்போது. ஸோ கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், குட்டியாக நம்மளோட
ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ போடும்போது நல்லா இப்படி அந்த லேயர் மாதிரி வந்து நிற்கும், ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ணோம், இதில் நான் சிங்கிள் ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேஸை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ எட்ஜு வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ண வராது எட்ஜு, பட் நம்ம இது ஃபுல் சர்க்கிள் தான் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் க்ரஷ் ஆகிடும், ஸோ தெரியாது. அதனால் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபோல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கீழே பார்டர் மாதிரி லைட்டாக அந்த ப்ளூ கலர் தெரியுற மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ரெட்டை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வந்து நல்லா பெண்ட் ஆகும், த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ க்யூட்டான ஒரு ஸ்கர்ட், ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.